வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நாம் காசி அன்னபூர்ணீஸ்வரி தேவியின் சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். ஆதிசங்கரர் ஒரு முறை அன்னபூர்ணியிடம் உலகோர் பசி போக்குமாறு துதி செய்தார். நித்யானந்தகரி என தொடங்கும் அந்த துதியின் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் பிக்ஷாம் தேகி கிருபாவளம் பனகரி மாதாண்ண பூர்ணேஸ்வரி என முடித்திருப்பார். கருணையின் வடிவாக இருக்கும் அன்னபூரணி தேவியே எனக்கு பிக்ஷையிடுவாயாக என்பது அதன் பொருள். அந்த அன்னபூர்ணாஷ்டகத்தின் கடைசி ஸ்லோகத்தில் ஞானம் வைராகியம் இரண்டையும் பிக்ஷையாக அருள்வாயாக என்று கேட்டு அன்னபூர்ணியை பிரார்த்தித்துள்ளார். மேலும் மாதாஷ்ட பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவ பக்தாச்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம் என்றும் கூறியுள்ளார். தன் பசிக்கான உணவை குழந்தை முதலில் தாயிடமே கேட்கும். அம்மாவிடம் கேட்க இயலாத சூழ்நிலையில் அப்பாவிடம் கேட்கும். ஆதிசங்கரரும் அவ்வழியையே பின்பற்றி எனக்கு பார்வதியான நீயே அம்மா, ஈசனே அப்பா, சிவபக்தர்கள் எல்லாம் உறவினர்கள், உலகங்களும் எனது வீடு என்ற பொருளில் இத்துதியை பாடியுள்ளார். காசியில் அருளும் அன்னபூரணி தேவி தன் திருக்கரங்களில் ஒரு கையில் உள்ள தங்க பாத்திரத்தில் பால் சோற்றை ஏந்தியுள்ளாள். உலகிலுள்ள ஜீவன்களின் பசியார அவள் தன் மறு கையில் உள்ள தங்க கரண்டியால் அள்ளி அள்ளி அந்த பால் சோற்றை அனைவருக்கும் அளிக்கிறாள். அந்த பால் சோற்றோடு ஞானத்தையும் சேர்ந்தளித்து நம் வயிற்றுக்கு மட்டுமில்லாமல் ஆத்மாவிற்கும் உணவிடுபவளாக துலங்குகிறாள். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.